பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திலே உங்களை காண்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி யோசுவா 3:7 அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆனால் இந்த வருஷத்திலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஆனபடியினால் அதை உங்களுக்கு நான் சொல்லி இந்த வருஷத்திலே இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களிடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டுடைய சமூகத்தில். ஏனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக ஆக்கப்பட்டது. வாயின் வார்த்தைகளில் நாம் ரொம்ப கவனமாக இந்த வருஷத்தில் நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கலாத்தியர் 6:7 இப்படியா சொல்லப்படுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதையத்தான் அறுப்போம். இன்றைக்கு வாழ்க்கையிலே கடந்த வருஷத்திலே நீ விதைத்த விதைகள் ஒருவேளை வாயின் வார்த்தைகளை நிமித்தமாய் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஒருவேளை அது தடையாய் நின்றிருக்கலாம். ஒருவேளை தாமதமாய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, காலையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையிலே தேவனுடைய பாதத்திலே நீங்கள் எழுந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபம் விசுவாச அறிக்கை. ஒரு விசுவாச அறிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அந்த விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்கள் நாவின் அதிகாரத்தின்படி ஆண்டவராகி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வருஷத்தில் நீ ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மேன்மையாக இருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நீ சிறந்திருக்கும்படி செய்வார். கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இப்படி வாயின் வார்த்தைகள் நிமித்தம் அதிகாலை உங்கள் ஜெபத்தில் இப்படி அறிக்கை செய்து நீங்கள் நாளை ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தங்கள், இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தில் துவங்குங்கள். இந்த வருஷத்தில் அந்த விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் மேன்மையின் ஆண்டு, அந்த மேன்மையின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்துக்காக விசுவாச அறிக்கை பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைக்காக, அன்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே உங்களுடைய பிள்ளைகள் விசுவாச அறிக்கையை உங்களுடைய பிள்ளைகள் ஏறெடுத்து விசுவாச அறிக்கையின்படி உங்களுடைய பிள்ளைகள் இந்த வருஷம் முழுவதும் ஜெபிப்பார்களாக. ஜெபத்திலே ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை ஆண்டவர் சுதந்திரிப்பார்களாக. அப்படியா தேவன் கிரியை செய்யும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வெகு சீக்கிரமாய் விசுவாச அறிக்கை புத்தகத்தை நான் உங்களுக்காக சீக்கிரமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து எழுதப் போகிறேன். அதை அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்தின்படியாக ஆண்டவருடைய வார்த்தைப்படியாக சொல்லுகிறது, உண்மையாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் காண்பீங்க. யோவான் 11:40 ஆண்டவராக இயேசு சொன்னது போல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த வருஷம் தேவனுடைய மகிமையை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையாகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வார்த்தை நாளுங்களை தேற்றுவார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.